ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கரகாலங்கள் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் குரோதி வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் வக்கரகதியில் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை இந்த 4.5 மாதங்களும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் கிரகங்கள் உண்மையில் வக்கரகாலங்களில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல கிரகங்கள் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் சூரியனிலிருந்து அந்த கிரகம் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது சனி பகவான் வக்கரநிலை பெறுவார். சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். பொதுவாக வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வக்கரகாலங்களில் அந்த கிரகம் சூரியனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த கிரகம் தங்களது சுய வேகத்தில் சுத்தும். ஒரு கிரகம் கட்டுப்பாட்டை மீறி தங்களது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். மேலும் வக்கர கிரகங்கள் ஒரு பலனை தாமதமாக கொடுத்தாலும் உறுதியாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா, வக்கர கிரகங்களுக்கு பலம் கூடுதல். சரி, இப்ப கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 7க்கும் 8க்கும் அதிபதி. இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். 7.5 சனி 7.5 வருஷம் செய்யத்த அஷ்டம சனி 2.5 வருஷம் செய்யுமா. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பெரும் பிரச்சனை. என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னா, பேச்சினால பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பண வரவுல தாமதம், அதே போல உத்தியோகத்தில் தடை, உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு டீ ப்ரொமோட்டு, விபத்து, கண்டம், காயம், அதே போல வயிறு சார்ந்த பிரச்சனை, எங்க போனாலும் தொல்லை, எங்க போனாலும் காரியம் இழுபறி, எந்த காரியமும் நடக்கல, கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க கடகராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். இப்ப குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. இப்ப கிட்டத்தட்ட மே மாசம் 1ஆம் தேதியில தான் குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இது ஒரு மிகச்சிறந்த நல்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் குரு பகவானுக்கு. அதே போல 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். கேது 3ஆம் இடத்துல இருக்கும் போது முயற்சிகளில் வெற்றி கொடுப்பார், மனசுல ஒரு புது தைரியத்தை கொடுப்பார். ஆனா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பாருங்க, பெரும் பிரச்சனைகளை இப்ப ஒரு வருஷமாக கடகராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பாருங்க பலம் கூடுதலாக இருக்கும். வக்கர காலங்களில் கிரகங்கள் தங்களது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷமா கெடுபலன்களை கொடுத்த சனி பகவான் வக்கர காலங்களில் நற்பலன்களை கொடுப்பார். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். இப்ப 7ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் 8ஆம் இடத்துல. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறார். 7ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார்ங்கிறதுனால திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போக முடியும். அதே போல தொழில் பார்ட்னருக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்ப இந்த 7ஆம் இடம் பலம் பெறுவது பாருங்க, 7ஆம் அதிபதி வக்கரம் பெறுவது உங்களுக்கு இந்த வக்கர காலங்களில் திருமணத்தில் அந்த தடை விலகும், வெளிநாடு தடை விலகும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதே போல அஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அஷ்டம சனி 2025 மார்ச் வரையும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. சரி, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெறுவது கூடுதல் சிறப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் முழுமையாக இருக்காது. சனி பகவான் ஒரு இயற்கை பாவர். அவர் வக்கரம் பெறும்பொழுது தனது பாவத்தன்மையை விடுத்து சுபபலன்களை செய்வார். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த 4.5 மாதங்களும் தீராத கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். அதே போல எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும்.
வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல அஷ்டம சனி காலகட்டத்தில் இதுக்கு முன்னால இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது கண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், வயிறு பிரச்சனை இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாருங்க தேவையற்ற விவாதங்கள், இதனால பாருங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலவும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல முக்கியமா இந்த தீராத சில கஷ்டங்கள் பாருங்க இந்த காலகட்டத்தை தீரும். பணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் உண்டு. அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாடு கிடைக்கும். அதே போல சக ஊழியர்கிட்ட ஒரு நட்பு ஏற்படும். அதே போல முக்கியமா அரசியல் இருப்பவங்களுக்கு ஆதாயங்கள், புதிய பதவிகள் தேடி வரும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பாருங்க, வயதானவர்களுக்கு பிள்ளைகள்கிட்ட இருந்த பிணக்குகள் மாறி இணக்கங்கள் ஏற்படும். அப்ப இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது. அதாவது நிறைய பேருக்கு விபத்துலாம் ஏற்பட்டிருக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு கண்டம், தண்டம், ஆஸ்பத்திரி செலவு, அதே போல எதிர்பாராத ஒரு பண இழப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த சனி வக்கரநிலை பெறுவதனால அந்த கஷ்டங்கள் மாறும். பண வரவு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் ஏற்படும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். கலைத்துறை இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல மாணவர்களுக்கு இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் குறைஞ்சி ஒரு நல்ல கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது கோர்ஸே கிடைக்காத மாதிரி இருந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைப்பதற்கு சனி பகவான் வாய்ப்பை கொடுப்பார். நல்ல ஒரு உறுதியான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். முக்கியமாக பண விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாருங்க பண வரவுல பாருங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வக்கர காலத்தில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும். அதே போல பூர்வீக சொத்துல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகும். அப்ப அது ஒரு பெரிய நன்மை. அதே போல தொழில் கிடைக்காதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே சனி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை கிடைப்பதில் தாமதம் இருந்திருக்கும். ஆனால் வக்கரம் வரும்போது உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொந்த தொழில் வியாபாரம்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பை தரும். அப்ப இந்த காலங்கள் வக்கர காலங்கள் உங்களுக்கு சிறப்பு உண்டு. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருந்தால் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத காலம். அதுவும் சனி பகவான் பிறப்பு கால ஜாதகத்துல வக்கரம் பெற்று ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக விளங்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா ராகு கேதுக்களும் ஒரு நிரந்தர வக்கர கிரகம். பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரகதியில இருந்து அந்த ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தா இப்ப வக்கரம் பெறும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, எதிர்பாராத ஒரு யோகங்களை கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்ப உங்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இந்த காலம் ஒரு உயர்வான காலமாக இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு. இப்ப சனி பகவான் பிறப்பு காலத்துல எந்த இடத்துல வக்கரமா இருந்தாலும் கூட இப்ப 8ஆம் இடத்துல சனி வக்கரநிலை பெறுவது எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும். அத்தனை எதிர்ப்புகளும் கட்டுப்படும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலம். பொதுவா பாவகரங்கள் வக்கரம் பெற்றால் சுபபலனை செய்யும். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் குறைஞ்சி உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுங்க இந்த 4.5 மாதங்களும் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.